அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நமது கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எத்தன் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எத்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய பந்திக்கு வரும்போதும் அந்த பந்தியை குறித்துள்ள அதன் மேன்மையை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிப்பது உண்டு. இந்த நாளிலும் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், அதையும் நம்ம இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. பாருங்கள், கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது when we are assembled for the Holy Communion, பாருங்கள், யூஸ்வலாக நம்ம அநேக நேரங்களில் நம்ம நமது பிள்ளைகளுக்காக நமது பிரயாசத்தை கொடுப்போம், மனைவிக்காக பிரயாசத்தை கொடுப்போம், அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களின் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நம்ம பிரயாசத்தை படுவோம். நம்ம கையின் பிரயாசங்களை, நம்ம சரீரத்தின் பிரயாசங்களை கொடுப்போம். ஆனால் கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது we are spending that time for ourselves, நமக்காக செலவழிக்கிற ஒரு விலையேறப்பெற்ற நேரங்கள். அதனால் தயவாக இந்த காரியத்தை நீங்கள் கருத்தாய் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஹோலி கம்யூனியன் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரெண்டு முக்கியமான சாக்கிரம் ஒன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்திலே நம்ம ஞானஸ்தானம் எடுப்பது, ரெண்டாவது கர்த்தருடைய பந்தியிலே நம்ம பரிசுத்தமாய் கலந்து கொள்வது. இது ரெண்டும் சபைக்காக ஆண்டவர் கொடுத்த சாக்கிரம். பாருங்கள், ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம ஹோலி கம்யூனியனுக்கு வரும்போது பாருங்கள், அந்த நேரம் நமக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். பரலோகத்தில் அது பொக்கிஷ வைப்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக அது காணப்படுகிறது. God does not need to create you. நம்மளை நம்ம தாயின் கருவில் உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, பாருங்கள், God does not need to forgive you. என்னை மன்னிக்கும்படியாய் ஆண்டவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. God does not need to save you. என்னை ரட்சிக்கும்படியாகவும் ஆண்டவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. God does not obligate to forgive you. அவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. என்னை போய் ஒரு பாவியாகி என்னை தெரிந்தெடுத்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்கு நிர்பந்தம் கிடையாது. பிறகு ஏன் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார், என்னை உருவாக்கினார், என்னை ரட்சிக்கிறார்னா, God chose me.
இல்லையா? என் தாயின் கருவில் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் உருவாகுவதற்கு முன்னாலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? என்னை முன்குறித்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் அப்படி என்னை தெரிந்தெடுத்ததுனால தான் என் பாவங்களை மன்னிக்கிறார், இல்லையா? என்னை ரட்சிக்கிறார். எனக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வழியை ஆண்டவர் திறந்து தருகிறார். என்னமோ நான் பெரிய ஆள் அதனால ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார் என்று அல்ல. நான் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்ததுனால ஆண்டவருக்கு ஒரு கடமை இருக்கிறது, அப்படியும் இல்லை. ஆண்டவர் பூரணமாக 100க்கு 100 ஆண்டவர் என் தாயின் கருவிலே நம்ம ஒவ்வொருவருடைய அம்மாவின் வயிற்றில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துக்கிறார். எரேமியா சொல்கிறான் பார்த்தீங்களா? எரேமியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்து உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று. அப்போ நம்மையும் ஆண்டவர் உலகத்தில் பாருங்கள், கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம அம்மா வயத்தில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நம்ம வெளியேற பெற்றவர்களாக மாறுகிறோம். அதனால நம்ம பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதனால தான் இந்த நாளில் அவருடைய நம்முடைய கர்த்தருடைய பந்திக்கு நேராக போக போகிறோம். அப்போ அந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்து, அது நம்மளை நீதிமாக்குற காரியங்களை குறித்து சில காரியங்களை இந்த நாளில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். பாருங்கள், எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோமா? we are the children of wrath, God's wrath. இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு பாருங்க. all of us also lived among them at one time. இல்லையா? ஒரு காலத்தில் நம்ம அவர்களை போல இருந்தோம். பாருங்க, we were by nature objects of wrath. கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் கோபாக்கனையின் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய கோபத்துக்கு உரியவர்களாக நம்ம இருந்தோம். ஆனால் பாருங்க, எபேசியன் 2:13 போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:13 வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, ஒரு காலத்துல நம்ம கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். கர்த்தருடைய இரத்தம் நமக்கு கிடைச்சனால பாருங்க, பட் நவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் you who once were far away have been brought near through the blood of Christ. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஒரு காலத்தில் கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். கர்த்தருடைய இரத்தத்தினாலே இப்போ என்ன செய்திருக்கிறோம்? அவருக்கு சமீபமாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாயிட்டு பாருங்க. அது நிமித்தம். ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் வேர்ட். பாவம் மன்னிப்பு என்கிறது விலையேறப்பட்ட ஒரு வாக்கியம். பட் we take it lightly. நம்ம இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம். when I say Lord forgive me, நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இது ராப்போஜனத்துக்கு முன்னால் வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்னை மன்னியோன்னு கேட்கும்போது ஃபார் மீ இட் இஸ் வெரி ஈஸி. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், என்னை மன்னித்துக் கொள்வோம் என்று சொல்லுவது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். பட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் தட் ஜீசஸ் paid a price for that forgiveness. இந்த பாவ மன்னிப்பை எனக்கு தருவதற்காக ஆண்டவர் ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. that forgiveness is given to me because he endured the hell of the cross on the cross. பாருங்க, எனக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக சிலுவையிலே ஆண்டவர் அந்த நரகத்தை அனுபவித்தார், நரகத்தின் வேதனையை அனுபவித்தார். நான் தப்பு பண்ணதுனால எனக்கு தண்டனை என்னது? பாவத்தின் தண்டனை மரணம். எனக்கு வர வேண்டிய மரணத்தை, அந்த நரகத்தை ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை தரும்படியாய் சிலுவையிலே அதை அனுபவித்து தான் இந்த கிரயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Through his blood we have forgiveness of sins and redemption. அது நிமித்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்கு பதிலாளாக அவர் எல்லாவற்றையும் அனுபவித்ததுனால எனக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது.
இது எப்படி நமக்கு தெரிகிறது பாருங்க. எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அவருடையன்னா யாரு? பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. இவருடைய இரத்தத்தினாலேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப 2 பேர் முக்கியமான காரணம். ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய அந்த கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு இந்த மீட்பு உண்டாயிருக்கிறது. Through the blood of his son we are set free from our sins. God forgives our failures because of his overflowing kindness. அவருடைய மகா இரக்கத்தினால, கிருபையினால, பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நமக்கு பாவமன்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. That forgiveness is given to me because Jesus Christ shed his blood on the cross for me. எனக்கு மீட்பு எதனால உண்டாயிருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கிரயத்தை அவர் செலுத்தினதுனால. இதை நம்ம ஆழமாய் மனசுக்குள்ளே பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, இப்போ முதல்ல தூரமாக இருந்தோம் இல்லையா, கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். அங்கேருந்து ஆண்டவருடைய சமீபமாக வந்துட்டோம் ஆண்டவர்கிட்ட. இது எப்படி கிடைச்சது? பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் குமாரன் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினதுனால நமக்கு கிடைத்தது. அதற்காக நமக்கு இந்த கிருபையை தரும்படி ஆண்டவர் ஒரு கிரயம் செலுத்த வேண்டி இருந்தது. அந்த கிரயம் என்னது பாருங்க, அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். குற்றமில்லாத பேதுரு 1:19 வாசிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று நம்ம வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். முன்பு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு தடவை ஒரு சம்பவம் சொன்னார். எப்படின்னா, அவர் சின்ன வாலிப பிராயத்தில் இருக்கும்போது நம்ம ஊர்களெல்லாம் இந்த யாராவது வீட்டில் சைக்கிளில், இப்போ எல்லாம் ஸ்கூட்டிலையும் பைக்லேயும் வராங்க. முன்னாலெல்லாம் சைக்கிளில் வருவாங்க பார்த்தீங்களா. அப்போ சைக்கிளில் வரும்போது இவர் என்ன செய்கிறாரு, அவங்க மாமா அவங்க வீட்டுக்கு சைக்கிளில் வந்த உடனே அந்த சைக்கிளை மாமா நான் கொஞ்சம் நேரம் சைக்கிளை ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவர் வெளியில் அந்த தெருவில் ஓட்டிகிட்டு போயிருக்கிறார். ஓட்டிகிட்டு போகும்போது இவருக்கு ஃப்ரெண்டும் வந்த உடனே அந்த பையனையும் கூப்பிட்டு வா நீயும் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி 2 பேருமா சைக்கிளில் டபுள்ஸ் போயிருக்காங்க. டபுள்ஸ் போகும்போது பாருங்கள், நம்ம ஊர்களில் போலீஸ்காரங்க டபுள்ஸ் போனால் பிடிச்சிருவாங்க. அப்போ பிடிச்ச உடனே 2 பேரும் பயந்துட்டாங்க, சின்ன பிள்ளைகள். அவன் பயந்துட்டு அழுதுருக்காங்க. அழுதுட்டு அவங்க அந்த போலீஸ்காரன் சத்தம் போட்டிருக்காங்க, எப்படி டபுள்ஸ் வரலாம். இன்னைக்கு சத்தம் போட்டோடனே இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, இது எனக்கு சைக்கிள் இல்லை, எங்கள் மாமாவுக்கு சைக்கிள்னு. உடனே அப்படியே அவங்க மாமா யாருன்னு கேட்டால் எங்கள் மாமாவுக்கு பேர் செல்லையான்னு சொல்லியிருக்காரு. அப்போ செல்லையா யாருன்னு பார்த்தா அந்த சைக்கிளில் எழுதி வச்சுருக்கு செல்லையான்னு. செல்லையா அந்த ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஏட்டு. அப்போ பிடிச்சவர் போலீஸ்காரன், சைக்கிள் யாருக்குன்னா இவரோட மேலே உள்ள அதிகாரி ஏட்டு. உடனே சொன்னாராம், அப்பா செல்லையா ஏட்டுக்க மருமகனா நீ, ஓகே 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 உன்னை மன்னிச்சாச்சு, நீ ஓடி போயிருன்னாங்களாம். இவர் சைக்கிளையும் தூக்கிட்டு ஓடி வீட்டுக்கு வந்துட்டாராம். ஒரு ஊழியக்காரர் இதை எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், உலக பிரகாரமாக உள்ள ஒரு மனுஷனுடைய ஒரு ஏட்டுக்கு பேரில் மன்னிப்பு கிடைச்சுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் நமக்கும் மன்னிப்பு கிடைப்பது அதிக நிச்சயமாமே இல்லையா. பாருங்கள், அப்போ இதை தயவுசெய்து மனசில் வைத்துக்கொள்ளுங்க. முன்னால் தூரமாக இருந்தோம், அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக வந்து விட்டோம். இப்படி சமீபமாக வருவதற்கு ஆண்டவர் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. அந்த கிரயம் என்னது? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படி நம்ம கிரயம் செலுத்தி ஆண்டவர் கிரயத்தை செலுத்தி நம்ம பெற்றுக்கொண்டோம். பாருங்க, இது நிமித்தம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நமக்கு ரோமர் 5:9 வருது பாருங்க. ரோமர் 5:9. தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க சிஸ்டர். இப்படி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இது தயவு செய்து நல்ல ஆழமாக மனசில் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் நம்ம கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்ற இரத்தத்தினால அவருக்கு சமீபமாக ஆயிட்டோம். முதல்ல தூரமாக இருந்தோம், சமீபமாக வந்து விட்டோம். இந்த சமீபமாக வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. ஈஸியாக இல்லை. எனக்காக ஆண்டவர் ஒரு கிரயத்தை செலுத்தினார். அந்த கிரயம் என்னன்னா, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாரவரின் அந்த இரத்தம். அப்படி நம்ம அந்த இரத்தத்தை செலுத்தினதுனால நான் இப்போ என்ன செய்கிறேன்? அவருக்கு சமீபமாகவும் வந்து விட்டேன். சமீபமாக வந்தது மாத்திரமில்லை, வசனம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர் 5:9 ரொம்ப முக்கியமான ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு ஆண்டோருடைய நம்ம முதல்ல பார்த்தோம், கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்த அதில் இருந்து நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? that means we are clothed by the righteousness of Jesus. ஆண்டோருடைய நீதினால நம்ம ஆடையாக மூடிக்கொள்ளப்படுகிறோம். நம்மை கிறிஸ்துவின் நீதி மூடிக்கொள்ளப்படுகிறது. ஒரு காலத்தில் கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க? அவருடைய நீதினாலே நம்ம மூடப்படுகிறோம். அப்படி நம்ம மூடப்படுகிறதுனால இனி நம்ம கோபாக்கனைக்கும் ஆளாக மாட்டோம். அது மாத்திரமில்லை, என்ன படுகிறோம்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்க? that means we are clothed by the righteousness of Jesus. In other words, God says, I will not remember your sin anymore. பாருங்க, அப்படி நம்ம அவருடைய அந்த நீதினாலே, அந்த வஸ்திரத்தினாலே நம்ம மூடுகப்படுகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்களை ஆண்டவர் நினைப்பதே இல்லை. நம்ம செய்த பாவங்களை அவர் நினைப்பதே இல்லை. ஆனால் இது நமக்கு அநேக நேரங்களில் புரிந்து கொள்வதற்கு ஒரு கஷ்டமான பகுதியாக காணப்படுகிறது இல்லையா? அநேக நேரங்களில் this is the part very difficult for us to believe, because we are keep on remembering our past failures and sins, because devil always keep on complaining our past mistakes before God and before men. பாருங்க, இது முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தினர் 12:10. ரெவலேஷன் 12:10. இரவும் பகலும் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு பாருங்க, இது யாரை சொல்லி குறிப்பிட்டிருக்குன்னு பாருங்க. நம்ம தேவாலயத்தில் இருந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்ன உணர்த்தி கொண்டிருக்கிறார்? நான் ஒரு காலத்தில் கோபாக்கனின் பிள்ளையாக இருந்தேன், இயேசுவின் இரத்தத்தினால அவருக்கு சமீபமாக வந்து விட்டேன். என்னை சமீபமாக கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார். அப்படி கிரயம் செலுத்தி அவர் என்னை வாங்கியிருப்பதனால நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். என் ரட்சிப்பு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது என்று எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் நம்ம ராப்போஜனத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் ஆலயத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா? வீட்டில் இருக்கிறோம், புருஷன் மனைவி கடையில் ஏதாவது வாக்கு தத்தம் வருது, உடனே இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நம்ம என்ன செய்வோம்? பழைய மனுஷனாக மாறிவிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் நம்மை குறித்து யார் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறா? நமக்கு விரோதமாக ஒருத்தன் பரலோகத்திலிருந்து குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ நமக்கு மனசில் பாருங்கள், இப்போ நம்ம
நல்ல தேவ பிள்ளைகள் இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. பின்சியை பார்த்தா ஒரு ஏஞ்சல், ஆனியை பார்த்தா ஒரு ஏஞ்சல், ஜஸ்ரீனை பார்த்தா ஏஞ்சல், எல்லாரையும் உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? நல்ல தேவதூதர்கள் மாதிரி, கேப்ரியல் தூதனை மாதிரி இல்லையா? எப்படி அழகாக இருக்கிறீங்க. ஆனால் வீட்டில் போய் கொஞ்சம் நைட்டில் சாப்பிடும்போது பாருங்கள், சப்பாத்தி உணர்ந்துருந்தா என்ன வரும் வார்த்தை? இது அவ்வளவும் மறந்து போகும் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? 24 மணி நேரமாக நமக்கு விரோதமாக ஒருத்தன் அங்கே பரலோகத்தில் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறான். நம்ம இதுக்கு முன்னால் செய்த தப்பிதங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கானான். நமக்கும் மறந்துருக்கோம். நம்ம சொப்பனத்தில் அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டு களைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான் இல்லையா? களைகளை நமக்கு விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன தோணும்? புருஷன் செய்த தப்பிதான் ஞாபகத்துக்கு வரும், மனைவி செய்த தப்பிதான் ஞாபகத்துக்கு வரும், கம்பெனியில் உள்ளவங்க நமக்கு விரோதமாக பண்ணின பிராது ஞாபகத்துக்கு வரும். நம்ம சந்தோஷத்தை கெடுத்து போடு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவும் அந்த சத்ருவானவன் என்ன செய்கிறான்? பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நமக்கு குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறானா. இது எப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரில. ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தள்ளப்பட்டு போனான் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் இதை நம்ம என்ன பண்ணணும்? அவன் சொல்லுகிற நம்மளுடைய பழைய ஃபெயிலியர்களையோ நம்ம தோற்று போனதையும் நம்ம நினைக்கக்கூடாது. எனக்காக ஒருத்தவர் ஜெயம் எடுத்திருக்கிறார், நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாக ஆண்டவர் எனக்கு அந்த நிச்சயத்தை ரட்சிப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் என்று நமக்கு உறுதியாக நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வருவதற்கு முன்னால் இவ்வண்ணமாக பாடுகிறோம், அன்பே கல்வாரி அன்பே. அன்பே கல்வாரி அன்பே. துடிக்கும் தாயுள்ளமே
பிள்ளைகளை நான் எகெயின் ஐ எம் ரிமைண்டிங் யூ. பாருங்கள், எப்போவுமே என்ன செய்வான், தேவாலயத்தில் இருக்கும்போது நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஆமாம் எனக்காக ஆண்டவர் கரையம் செலுத்தி இருக்கிறார், அது நிமித்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறங்கிற ஒரு அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம வருவோம். ஆனால் நம்ம வெளியே போகும்போது எகெயின் நம்ம ஏதாவது பாவத்தில் விழுந்து விடும்போது மறுபடியும் சாத்தா என்ன சொல்லுவான், நீ அப்படி பெரிய நல்ல பிள்ளை ஒன்றும் இல்லை, போன வாரம் தானே அந்த பாவம் செய்த, போன வாரம் தானே இந்த பாடத்தை பார்த்த, அல்லது ஏதாவது ஒரு நம்ம தோற்று போன ஒரு காரியத்தை தான் ஹீ வில் எகெயின் அண்ட் எகெயின் ரிமைண்ட் பண்ணி கொண்டே இருப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமாரெலாம் செய்ய வேண்டிய ஒரே காரணம், அவனுடைய அந்த காரியங்களை நமக்கு இடம் கொடுக்காதபடி சிலுவையில் ஆண்டவர் எனக்காக சம்பாதித்த அந்த காரியங்களை, அந்த சிலுவை காட்சியை அதிகமாக நம்ம தியானிப்போமானால், எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரையம் செலுத்தி இருக்கிறார். அவருடைய கரங்கள்லேயும் கைகள்லேயும் ஆணி கடாவப்பட்டு அதிலிருந்து சிந்தின ரத்தம் என்னை கழுவுகிறது. அவருடைய சிரசிலிருந்து சிந்தின ரத்தம் எனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறது. எனக்காக அவர் தாகம் என்று சொல்லி ஏங்குனதை நம்ம நினைவு கூறணும். அந்த சிலுவை காட்சி அதிகமாக நம்ம தியானிப்போமானால் இந்த நெகட்டிவ் தாட்ஸும் அந்த ஃபெயிலியரில் இருந்தும் நம்ம விடுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. இந்த போராட்டம் எவ்வளோ நாட்கள் உண்டு, நம்ம மரிக்கிறது வரைக்கும் இந்த போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் பரிசுத்த அந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். என்ன காரணம் என்னன்னா, அந்த இரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. பூமியிலையும் பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலையும் அந்த இரத்தம் பரிந்து பேசுகிறது. பாருங்க, இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மெர்சி, ரெண்டு காரியங்கள். ஆட்டுக்குட்டியானோட இரத்தம் சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட அந்த குற்றமற்ற இரத்தம் பரலோகத்தில் ரெண்டு காரியங்களை செய்கிறது. பூமியிலேயும் எனக்காக பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலும் அது என்ன செய்கிறது, த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மெர்சி. இல்லை, எனக்காக இந்த பிள்ளை மேல் ஆள்வின் மேல் கிருபையாக இருங்க. காரணம் என்னது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிருபை இரக்கங்களும் பாவ மன்னிப்பும் உண்டு என்று தானியேலில் நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்தில் இரக்கங்களும் பாவ மன்னிப்பும் உண்டு என்று தானியேலில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பூமியிலேயும் அந்த இரத்தம் என்ன செய்து, அவர் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை என்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், பிதாவே ஆல்வினை மன்னியம், பிதாவே பேட்டிய மன்னியம், பிதாவே ஜெரால்டை மன்னியம். இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லிடுங்க, எனக்காக சிலுவையில் ஆண்டவர் மன்னிப்பு வாங்கி இருக்கிறார், அது கன்ஃபார்ம் இல்லையா சிலுவையில். அதனால தான் அந்த வார்த்தை முடியும் போது எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய பாவத்துக்காக கிரயத்தை ஆண்டவர் சிலுவையில் கொடுத்துட்டாரு. அந்த நிச்சயம் நமக்கு உள்ளே வரணும் பார்த்துடுங்க. அப்படி வராமல் இருக்கும்போது தான் அந்த குற்ற மனசாட்சி எகெயின் அண்ட் எகெயின் நம்மளை என்ன செய்யும், சாத்தாதை எப்போவும் ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருப்பான். நம்ம தோற்று போனதை, நம்ம பாவம் செய்த காரியங்களை ரிமைண்ட் பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் பரிசுத்த நம்ம குர்பானைக்கு அல்லது இது கர்த்தருடைய பந்திக்கு வருவதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், we have to அறிக்கை பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும், எனக்காக இயேசு சாமி கிரயத்தை செலுத்தி விட்டாங்க, அந்த இரத்தத்தினால பூமியில் எனக்கு பாவ மன்னிப்பு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு விட்டது. மாத்திரம் இல்லை, பரலோகத்திலும் தேட் பிளட் கிரைஸ்ட் மெர்சி, அங்கிருந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த இரத்தம் எனக்காக இரக்கத்துக்காக இட் கிரைஸ் பதத்தில் போட்டிருக்கு பாருங்க, கதறி கூப்பிடுகிறதாம், இவனை மன்னிங்க, இவனுக்காக நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன் என்று. ஒரு பக்கத்தில் அது கிரயத்தை செலுத்துகிறது, இன்னொரு பக்கத்தில் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த காரியம் வருது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற, கொஞ்சம் மெதுவா வாசிங்க. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அதுக்கு ஒரு நிமிஷம் 5 வாசிட்டு 6 வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் பாருங்க. யாரு பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். பாருங்க, யோவான் ஸ்நானகன் பத்மு தீவில் இருக்கும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார், தரிசனத்தை காட்டுகிறார், பரலோக தரிசனத்தை காட்டுகிறார். பரலோக தரிசனத்தை காட்டும்போது அங்கே அந்த முத்திரையை உடைக்கக்கூடிய காரியங்கள் வருகிறது. அப்போ எல்லாரும் அழுகிறாங்க, என்னது இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி அழும்போது
அப்போதுதான் அந்த வசனம் வருது பாருங்க, 5வது வசனம். அப்போது வாசிங்க. அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யார் அழ வேண்டாம்? யோவான் அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, அங்க ஒரு பரலோகத்துல நிறைய முத்திரைகள் புஸ்தகங்கள் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அழும்போது ஒரு மூப்பன் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், நீ அழ வேண்டாம், யூத கோத்திரத்து சிங்கம் என்ன செய்து அதற்கு தகுதியாக இருக்கிறது, அது ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று. அப்போ அந்த யூத கோத்திரத்து சிங்கத்தை பார்க்கறதுக்கு அப்படியே யோவான் திரும்புகிறான். அப்படி திரும்பும் போது அங்க என்ன பார்க்கறான் பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். பாருங்க, யார் நிக்கிறா? அடிக்கப்பட்ட வண்ணம் ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்துகிற ஆட்டுக்குட்டி பரலோகத்துல இருக்கிறது. பாருங்க, அது எல்லாரும் என்ன செய்றாங்க, ஜெயம் கொண்டு சந்தோஷமா கெம்பீரிக்கிறதுக்கு யோவான் என்ன செய்கிறான், யூத கோத்திரத்து சிங்கத்தை பார்க்குறான். ஜெயித்திருக்கிறான்னு சொன்னோடனே அந்த யூத கோத்திரத்து சிங்கத்தை பார்க்கும்படி அங்க என்ன செய்கிறான், திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது யாரு? யூத கோத்திரத்து சிங்கம். இப்ப எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, பூமியிலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. ஈவன் இன் ஹெவன் அது என்ன செய்கிறது, பரிந்து பேசுகிறது. அப்போ பரலோகத்தில் 2 காரியம் நடக்கிறது. ஒன்று வந்து அந்த ரத்தம் எனக்காக, இட் கிரைஸ் ஃபார் மெர்சி, எனக்கு இரக்கம் கிடைக்கும்படியாய் அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன செய்கிறது, இட் கிரைஸ்ன்னு சொல்லும்போது அழுகிறது அல்லது சத்தமிடுகிறது. இன்னொரு பக்கத்தில் ஜெயம் கொண்ட யூத கோத்திரத்து சிங்கமும் எப்படி தான் இருக்கிறாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் 2 இடத்துல நமக்காக பரிந்து பேசக்கூடிய காரியம் நடக்கிறது இல்லையா? அதனால தான் பாருங்க, அந்த ஜெயம் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு தடவைக்கு மட்டும் இல்லை, 2 தடவை அது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது பரலோகத்தில். அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு உள்ளே இருந்தாச்சுன்னா பாருங்க, நம்ம மனுஷர்கள் தான் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டோன்னா நம்ம என்ன செய்வோம், விழுந்த இடத்துலையே கிடக்காதபடி நம்ம என்ன செய்வோம், நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தப்பு செய்தது உண்மைதான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று வந்து ஆதாம் தப்பு பண்ணான் பார்த்தீங்களா, ஆதாம் தப்பு பண்ணான் இல்லையா? முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தப்பு பண்ணனான். அப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அப்போ அவன் சொல்லுகிறான், நான் வந்து ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் கேட்குறான், நான் விலக்குன அந்த விருஷத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுறான், ஆதாம் என்ன சொல்லுகிறான், நீ சொல்லுமா, யாருக்கு தெரியும், ஜோஷுவா சொல்லுவியா? புரியலையா? நீ சொல்லு. பிள்ளைக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. பாருங்க, ஆதாம் முதல்ல என்ன சொல்லுகிறான், நீ தப்பு பண்ணினான்னு கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், நான் இல்லை ஏவாள் தான். ஏவாள்கிட்ட கேட்ட உடனே ஏவாள் என்ன சொல்லியா? இப்போ எல்லாருக்கும் தெரியும். சொல்லுமா நீ ஜோனா? செர்பென்ட். எஸ். ஏவாள்கிட்ட கேட்ட உடனே ஏவாள் என்ன சொல்லியா? நான் இல்லை செர்பென்ட். நோபடி இஸ் ரெடி டு எக்ஸெப்ட் தேர் மிஸ்டேக்ஸ். இதுதான் உலகத்தில் உள்ள காரியம். நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கள், அநேக நேரங்களில் ஏன் இது இப்போ ஒய்ஃப் விட்ட ஏன்டி சப்பாத்தி கொஞ்சம் நல்லா இல்லை, இப்படி கடக்கா இருக்குது, அது மாவு சரியில்லை என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஏன் உப்பு கூடி போச்சுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இது புதிய உப்பு, பழைய உப்பு இல்லை, இது கொஞ்சோட ஸ்ட்ராங். இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோமே தவிர nobody is willing to accept their mistakes. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஒருத்தர் கூட ஆண்டவர் விரும்புகிற காரியம் பாருங்க, stop blaming others for your own faults. நம்ம என்ன சொல்லுறோம், he is fault,
ஹிஸ் ஃபால்ட் ஆர் ஹெர் ஃபால்ட் அல்லது தேர் ஃபால்ட், நாட் மீ. இல்லையா, யாரை கேட்டாலும் நாட் மீ, நான் இல்லை. இல்லையா, கம்பெனியில் தான் மிஸ்டேக்கு. இல்லையா, கம்பெனிக்காரன் சரியில்லை. இல்லையா, அல்லது ஒய்ஃபு சரியில்லை. ஒய்ஃப் என்ன சொல்லுவா, புருஷன் சரியில்லை. என்கிட்ட 4 வார்த்தை அன்பாக பேசியிருக்கலாமே. ஒரு நாளும் அன்பாக பேசவே கிடையாது. ஃபோனில் 24 மணி நேரம் யார்கிட்ட இல்லாமோ பேசுவோம், ஆனால் என்கிட்ட ஒரு 2 வார்த்தை அன்பாக பேசவே கிடையாதுன்னு. இல்லையா, அப்படி தானே எல்லா சகோதரிகளுக்குள்ள இன்டர்நேஷ்னல் இது ஃபேக்ட் அது. இல்லையா, எல்லா சகோதரிகளும் சொல்லுது அது. சகோதரர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இல்லையா, ஐயோ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காம்பாங்க. அப்படி தானே நம்ம சகோதரர்கள்ட்ட கேட்டால் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இல்லையா, இது இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட். இல்லையா, நம்ம ஒருத்தரும் நம்மளுடைய மிஸ்டேக்கை எக்ஸப்ட் பண்ணக்கு ரெடி இல்லை. இல்லையா, நான் ஆண்டவர் சொல்லுது பாருங்கள், நீங்கள் ஆதாம் மாதிரி ஆதாம் ஏவாளை மாதிரி நீங்கள் பண்ணாதுங்க. அதுக்கு பதிலாக பாருங்கள், 1 யோவான் 1:9 வாசிங்க. 1 யோவான் 1. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அவசரப்படாம கொஞ்சம் மெதுவா வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, யாருடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும்? நம்முடைய பாவங்களை யார் அறிக்கையிடணும்? நாம் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிட்டா என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். In other words, we have to take the blame for our sins. சிலுவையில் 2 திருடர்கள் இருந்தாங்க, அப்படிதானே? ஒருத்தன் என்ன செய்தான், பாவத்தை ஒத்துக்கொண்டான். இன்னொருத்தன் என்ன சொல்ற, 2 திருடரில் ஒரு திருடன் பாவத்தை ஒத்துக்கொண்டான். ஆமாம் ஆண்டவரே, முதல் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்று சொன்னான். இன்னொருத்தன் என்ன சொன்னான், இன்னொரு கள்ளன் ஆண்டவருக்கு மேலே பழியை போட்டுட்டு நீர் தேவனானால் இப்போ கீழே இறங்கி வந்து என்னை விடுவியும் என்று சொன்னான். ஆனால் பாருங்கள், எவன் ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டானோ அவனுக்கு என்ன கிடைச்சது? உடனே ஆண்டவர் சொல்கிறார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மற்றவன் என்ன செய்து போனான்? அப்படி அவன் அந்த அழிவுக்கு நேராக போய்விட்டான். அதே மாதிரி தாவீது ராஜா இல்லையா, ஒரு தடவை ஒரு பெரிய பாதகத்தை செய்தான். அவன் அந்த பாதகத்தை செய்தவுடன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 51 நம்ம அது விலாவாரியாக படிக்கிறோம் இல்லையா. சங்கீதம் 51 நான் தேவன் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன். அவன் தாவீது பத்சபேல் தான் காரணம்னு சொல்லலை இல்லையா. அதனால தான் தாவீது ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் இல்லையா. இல்லையா, இவன் தாவீது ராஜா சொல்லியிருக்கலாம், அவள் ஏன் வெளியிலேருந்து பப்ளிக்கானு குளிச்சா, அல்லது என் கண் படும்படியாக ஏன் குளிச்சா, வீட்டுக்குள்ளே இருந்து குளிச்சிருக்கலாமா, இப்படி 1000 காரணங்கள் சொல்லியிருக்கலாம். அவன் எதுவுமே சொல்லலை. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவன் அவன் அந்த தப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டதுனால தான் சங்கீதம் 51 நமக்கு அந்த முத்துக்களை போல ஆண்டவர் வேதாகமத்தில் குறித்து வைத்திருக்கிறார் இல்லையா. வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் செய்த ஒரு தப்பிதத்தையும் ஆண்டவர் மறைக்கல. தெளிவாக எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? நமக்கு அவர்களெல்லாம் முன்மாதிரியாக இருப்பதற்காக. அப்போ அந்த கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வரும்போது பாருங்கள், நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது, நான் அந்த நாளில் திரும்பவும் ஒருக்கா கூட சொல்கிறேன் பாருங்கள், ஒருக்கா நம்ம தூரமாக இருந்தோம், கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்த நம்ம அவருடைய இரத்தத்தினால அவருக்கு சமீபமானோம். சமீபமாக ஆண்டவருக்கு கிட்ட சிலுவை அண்டைக்கு வருவதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பெரிய கிரயத்தை ஆண்டவர் சிலுவையிலே செலுத்தினார். அந்த பெரிய கிரயம் என்னென்னா, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய திரு ரத்தம் தான் அந்த ரத்தம். அப்படி அவர் கிரயத்தை செலுத்தி இருக்கிறதுனால நம்ம பாருங்கள், நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ரட்சிப்பு, அந்த எவர்லாஸ்டிங் சால்வேஷன் இஸ் கன்ஃபர்ம்ட். பாருங்கள், நமக்கு ஒரு நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இந்த சத்தியம் நமக்கு உள்ளே போகாதபடி எப்பவும் சத்துரு என்ன செய்கிறான் பாருங்கள், எகெயின் அண்ட் எகெயின் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சத்துரு என்ன செய்கிறான், நமக்கு விரோதமாக பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். 24 மணிக்கூறும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானா இல்லையா. அப்போ நம்ம அநேக நேரங்களில் அந்த இப்படி
அந்த ஞாபகம்தான் வருமே பாருங்க. நம்ம செய்த தப்பிதங்கள் தான் நமக்கு ஞாபகம் வருமே தவிர, நமக்காக ஆண்டவர் பெற்றுத்தந்த அந்த ரட்சிப்பை குறித்த எண்ணம் தேவாலயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும். வெளியே போகும்போது நம்ம அதை மறந்து விடுவோம். ஸோ வி நீட் மோர் கிரேஸ். அனையா நமக்கு என்னம்மா வேணும்? கிரேஸ் இல்லை, வி நீட் மோர் 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 கிரேஸ். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வி நீட் டு ரிசீவ் அண்ட் என்ஜாய் கிரேஸ். எப்படி அது கிடைக்குது பாருங்க? த்ரூ த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட்னால the word of grace, the spirit of grace, and from the church. தேவாலயத்தில் அது உலகத்தில் வேறு இடத்துலையும் இதை நமக்கு சொல்லி தரதில்லை. தேவாலயத்தில் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய பந்திக்கு வருவதுக்கு முன்னால் இல்லையா, தேவ மனுஷர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் அதை திரும்ப 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 நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நீ உனக்கு தாயின் கருவிலே உருவாக முன்னாலே ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியான பிள்ளையாக நீ ஜீவிக்கும்படியாய் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். அந்த கிரயத்தின் நிமித்தம் பூமியில் மாத்திரம் இல்லை, பூமியிலையும் அது எனக்காக பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலையும் எனக்கு பரிந்து பேசுகிறது. அங்கே தேவாலயத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம். பரலோகத்தில் எல்லா மூப்பர்களும் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கேயும் எதைத்தான் ஞாபகப்படுத்துறது? எனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய இரத்தம் எனக்காக பரலோகத்தில் இட் கிரைஸ் பிஃபோர் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். பரலோகத்தில் கிருபையின் ஆசனத்துக்கு முன்பாக எனக்காக இட் கிரைஸ் என்ன செய்கிறது? அங்கிருந்து சத்தம் விடுகிறது இல்லையா? ஆதாமின் ரத்தம் எனக்காக பூமியில் பழிவாங்குங்கள் என்று கத்தம் விடும்போது இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? 2 இடத்துல பரலோகத்தில் அது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலையும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ரெவலேஷன் வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்திலையும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் உலகத்தில் உள்ள அந்த நம்ம தோற்று போன காரியங்களை நினைக்க வேண்டாம் இல்லையா? மனுஷர்கள் நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், விழுந்து போகிறது இயற்கை இல்லையா? நம்ம விழுந்து போவோம் தான், கோவப்பட்டு விடுவோம் தான், எரிச்சல் பட்டு விடுவோம் தான். ஆனால் நமக்காக நான் செய்த தப்பிதத்துக்காக ஒருத்தர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். அப்போ அந்த கிரயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆதாமை போல அடுத்தவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. என் புருஷன் தான் காரணம் அல்லது என் மனைவி தான் காரணம் இல்லையா? சில நேரங்களில் பிள்ளை தாய் மாதிரி சத்தம் போட்டுருவாங்க எரிச்சலில். காரணம் என்ன? எதனால எரிச்சல் போடுறாங்க? பிள்ளைகளை அக்கிரம் பண்ணனால. பிள்ளைகள்னா அக்கிரம் பண்ண தான் செய்யும். அப்போ எது உள்ளுக்கிருந்து வெளிவருது? நம்மக்கிட்ட இருக்க கோபம் நமக்கு உள்ளே இருக்குது. அது பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அல்லது சாத்தான் அதை வெளிப்படுத்துகிறான். அப்போ நம்ம வெளியில் வர்றது கோபம் வந்தாச்சுன்னா அது எங்கே இருந்து வருது? நமக்குள்ளே இருக்குது. பிள்ளைகள் அல்ல காரணம், அல்லது கணவன் அல்ல காரணம், மனைவி அல்ல காரணம், நமக்குள்ளே இருக்குங்க அது. அதனால தான் ஏதாவது இப்போ இந்த தண்ணியை நான் இருத்தி பிசுக்கி தள்ளனா என்ன வரும்? தண்ணி தான் வரும். ஏன்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அப்போ நமக்குள்ளே கோபம் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆள் ஸ்டிமுலேட் பண்ணிட்டுன்னா கோபம் வெடிச்சு வருதுன்னா கோபம் எனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது இருக்குது, இயற்கைதான். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது சாரி ஆண்டவரே, நம்மளுடைய மிஸ்டேக்கை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கி இந்த 2 கள்ளனில் ஒரு கள்ளன் ஏற்றுக்கொண்டான், அவன் நேராக பரலோகத்துக்கு போயிட்டான் பாருங்க. நம்ம ஒத்துக்கொள்ளும்போது நமக்கு பரலோகத்துக்குள்ளே விசாவும் டிக்கெட்டு எல்லாம் ரெடி இல்லையா? போகிறதுக்கு ஆண்டவர் இலவசமாக தரார். அதே மாதிரி தாவீதை மாதிரி அவன் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, ஒத்துக்கொண்டான். ஆமாம், தேவனுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணினேன் என்று ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்டுட்டு கேட்குற ஆண்டவரே, அந்த ரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க. அப்போ அந்த கர்த்தருடைய பந்தியின் நேரத்தில் தயவுசெய்து நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ வேறு யாரையும் பார்க்காம நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ரத்தத்தை அருந்துவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க என்று நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் கிருபையாய் நமக்கு அனுகூலம் செய்கிறார், அனுகிரகம் செய்கிறார். நம்ம அப்படி பாடி நம்ம நிறைய செய்யலாம். யாராவது ஒரு ஆள் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் மெதுவாக நிதானமாக வாசிக்கும்போது மற்றவர்கள் அதை கவனமாய் கேட்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
தேவன் தேவன், தயவுசெய்து எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லிருங்களேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். ஆமென். பாருங்க என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. தயவுசெய்து உங்க வேதாகமத்தில் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் என்னை கோபாக்கனைக்கு என்று நியமிக்காமல் என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். அந்த உறுதியோடு கடந்து செல்லும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி நம்ம இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்யலாம். ராஜாதிராஜன். மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தருளரா. ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தருளரா. கிளேசம் தீர்த்துதான் நித்யம் வசிப்பார். வாசல் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், நமது தலைமுறைகள், நமது சபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பொருளை மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.